ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சிந்து ஆலிவர். கொடைக்கானல் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ கொடைக்கானல் எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எங்களோட லாஸ்ட் கொடைக்கானல் சீரிஸ், லாஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி லோக்கல் நம்ம கொடைக்கானலில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பேலன்ஸ் வச்சுருந்த இடம் பார்த்திங்கன்னா குவேக்கர்ஸ் வாக். ஸோ அதை முதல்ல போய் பார்த்துடலான்ட்டு லாஸ்ட் டே அன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது அதுதான். ஸோ ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணியாச்சு, திங்ஸ் எல்லாமே காரில் ஏற்றிட்டு ஸோ நாங்கள் பார்க்க வந்த இடம் பார்த்திங்கன்னா இவங்க தான். ஸோ மார்னிங் இந்த குவேக்கர்ஸ் வாக்கில் ஒரு வாக் போகும்போது அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாகவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். யூஷுவல் அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம அதில் வாக்கிங் போயிட்டுருக்கோம். நல்லாயிருக்கு. இங்கேருந்து வியூஸ்லாம் பார்க்கும்போதே ரொம்பவே ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேருந்து ஏதோ பெரிய குளம் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் எங்கள் ஹஸ்பண்ட். ஸோ அதெல்லாமே இங்கேருந்து வியூ ஆக்சுவலி கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு கொடைக்கானல். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ்ட் இல்லைன்றதால இந்த மவுண்டன்ஸில் சில வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா விஷுவலாகவே தெரிஞ்சுது. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அதிகமாக மிஸ்ட் இருந்தால் கொஞ்சம் வியூ பார்க்குறதும் கஷ்டம் தான், ரெயின் இருந்தாலுமே. ஸோ இது ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான கிளைமேட்டுன்றதால கொஞ்சம் நல்லாவே வியூ இருந்தது. ஸோ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அங்கே குட்டியாக ஒரு ஷாப்பிங் எல்லாம் போட்டுட்டு ஸோ வந்தாச்சு. ஷாப்பிங் போனாலே நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன இந்த கண்ணாடி கேட்பாங்க, ஸ்பெக்ஸு, அது இது பொம்மை கிம்மை என்னென்னவோ. ஸோ ஒரு ஏடனுக்கு தேவையானதெல்லாம் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு சின்னதாக 2 பேக் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் அடுத்து சூஸ் பண்ண ஸ்பாட் பார்த்திங்கன்னா மோயர் பாயிண்ட். மோயர் பாயிண்ட் வந்து இறங்கின உடனேயே அங்கே மிஸ்ட்டை பார்க்கணுமே, அடடா. அந்த பக்கம் உங்களுக்கு நாங்கள் குவாக்கர்ஸ் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஒரு மாதிரி வெயிலாகவே இருந்துச்சு நான் சொன்னேன். ஆனால் அங்கேருந்து இந்த பக்கம் மோயர் பாயிண்ட்டு சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ மிஸ்ட். இது பாருங்கள் எப்படி அப்படியே மிஸ்ட்டு அப்படியே தவழ்ந்து போகுதுல்ல, செம்மையாக இருக்குல்ல. எனக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் நான். அங்கே சடனாக பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மிஸ்ட்டு அவ்வளோ கடன்னு வர ஆரம்பிச்சிச்சு. அங்கே மொத்தமே நாங்கள் ஒரு 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அந்த 45 மினிட்ஸுமே அங்கே ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க. அவ்வளோ சூப்பராக ஒரு ப்ளசண்ட்டான கிளைமேட். எனக்கு அங்கேருந்து கிளம்பவே பிடிக்கல. பட் ஆனால் நம்ம நைட்டுக்குள்ளே ரீச் ஆகணுன்றதால என்னால் அதுக்கு மேலே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பாருங்களேன், ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு வியூ தான். அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்தது. நான்லாம் சான்ஸே இல்லை, பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ மறக்காமல் நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா மோயர் பாயிண்ட்லாம் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும், அடித்து தூக்கும். இப்படி செம்மையாக இருக்குல்ல. அப்படியே நீங்களும் பாருங்கள், வேறு லெவல். ஸோ டிஜிட்டலாக என்னோடய இந்த மோயர் பாயிண்ட் மிஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்கள். அடுத்து அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தால் நம்ம மோயர் பாயிண்ட் வெளியே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட என்ன சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் விட்டேன். ஸோ எனக்கு பிடிச்சது எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஹில் ஸ்டேஷனில் மேகி சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மேகி என்னடா யூஸ்வலான விஷயம் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது அங்கே நின்று சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ அதனால் நான் மேகி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், மேகியை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த குளுன்ற அந்த கிளைமேட்டில் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு போன ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வந்துட்டு அந்த ஸ்பாட்டு போகாமல் இருந்தால் எப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பாட்டு தான். இப்போ தான் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கே அதே ஸ்பாட்டு தான். எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், குணா கேவ். எஸ், குணா கேவ் பார்க்கணும் அப்படின்றதுனால அங்கேயும் போகணும்னு தோணுச்சு. ஸோ குணா கேவையும் பார்த்துடலாம். என்னடா ஏதோ பயங்கரமாக பேசுகிறாங்களே குணா கேவ் பற்றி. இத்தனை வருஷமாக நானும் ஒன்று 2 டைம் கொடைக்கானல் வந்திருப்பாங்க. ஆனால் குணா கேவ் வந்து அப்போல்லாம் அவ்வளோ ட்ரெண்டாக இல்லை. இப்போ என்னடானா இந்த மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் வராங்க பாருங்கள் பாய்ஸ்ன்ற மாதிரி குணா கேவ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ குணா கேவ் பார்க்கலான்னு உள்ளே போனோம். ஆனால் செம்ம க்ரௌடுங்க. எப்போ குணா கேவ் உள்ள திருவிழா மாதிரி அவ்வளோ ஒரு கூட்டம். போ ஃபுல்லாக அவ்வளோ க்ரௌடு. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ஏன்டா வந்தோன்னு கூட ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்தது. சரியான க்ரௌடு, ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் பசங்க தான் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலுன்றது அதான் போல். ஸோ நான் அதை அங்கே தான் லைவாக பார்த்தேன். உண்மையாகவே அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீவரை க்ரியேட் பண்ணி விட்டுருச்சு. மஞ்சுமல் பாய்ஸ், மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் இல்லைன்ற அந்த வார்த்தை வந்து இஸ் நாட் ஒன்லி ஃபார் லவ், அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபுல்லாகவே அந்த பாட்டை பாடிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். எங்கேயுமே எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே ஸ்பாட் கிடைக்கல. நம்ம எங்கெல்லாம் குணா போர்டிங் பார்க்குறோமோ அங்கே எல்லாம் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 25 பேராவது நின்று ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபோட்டோக்காவது இடம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தேன் நான்லாம். அந்த அளவுக்கு க்ரௌடாக இருந்தது. நீங்களே பாருங்கள், நான் அந்த வியூ அப்படியே உங்களுக்கு போட்டு விட்றேன். ஸோ குணா கேவை எங்களோட சேர்ந்து டிஜிட்டலாக நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பட் இந்த வெக்கேஷனில் போகிறீங்க அப்படிங்கன்னா இதை விட பயங்கர க்ரௌட் இருந்தாலும் அதுக்கு ஆச்சரியத்துக்கு நான் போகும்போது வந்து ஏப்ரல் மந்தில் போனேன். ஸோ இதை நான் போஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மார்ச்சில் போஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ இனி மே டைம்லாம் போனீங்கன்னா எந்த அளவுக்கு க்ரௌடு குணா கேவில் இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் யாருமே இல்லாமல் கொஞ்சம் மீடியமான ஒரு க்ரௌடில் வந்து நம்ம குணா கேவை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி பயங்கரமாக தாங்க இருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம அப்படி நிமிர்ந்து பார்த்தா சுற்றியுமே மேகங்களே தெரியல, ஃபுல்லாக மரங்கள் தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அழகான இடம் தான். பட் அது கூட்டமாக இருக்கிறதால மட்டும் கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் ஒரு அன்சீசனில் போகிறீங்கன்னா குணா கேவுன்ற இந்த ஸ்பாட்டை நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ விழுந்து எழுந்த இடத்துமெல்லாம் எங்கே அப்படின்னு தேட ஆரம்பித்தோம். இந்த பொந்தா இருக்குமா அந்த பொந்தா இருக்குமான்ட்டு எல்லாரும் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக தேடிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஆனால் இதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி அவங்க மிஸ் ஆகி விழுந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ கம்பியெல்லாம் போட்டு அதை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே தேடிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட் வந்தது இங்கே தான். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இரும்பு டோர்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நிறைய நடந்தது, நிறைய பேர் விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம பிள்ளைங்க சான்ஸே இல்லை. அந்த விழுந்து எழுந்தாலும் பரவாயில்லன்ற அந்த பயம்லாம் இல்லாமல் அதையுமே போய் எட்டி எட்டி பார்க்கணுன்ட்டு அது மேலேயே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு பயமாக இருந்தது அந்த பசங்கள்லாம் நிற்கிறத பார்த்தா. நான் அப்படியே ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்தேன். அந்த தடுப்பு மேலேயே ஏறி நின்று உள்ளே என்ன இருக்குதுன்னு இதை பாருங்கள் எப்படி பார்க்குறாங்க பாருங்கள். இந்த ஹோல் தான், இதில் தான் அவங்க வந்து மிஸ் ஆகி விழுந்துட்டாங்க அப்படின்னாங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனால் அது வேறு லெவலில் வைப் ஆகிடுச்சு. அங்கே நல்லா இருந்துச்சு அந்த வைப். அங்கே பார்க்கும்போது பசங்க அங்கே போய் நின்னவுடனே தன்னை அறியாமே அப்படியே கத்துறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பூரிப்பு க்ரியேட் பண்ணிடுச்சு மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ அவ்வளோதான், குணா கேவை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அடுத்தது ஒரு இடம் வராமல் இருக்க முடியுமா, இருக்கவே இருக்குது நம்ம பேஸ்ட்ரி கார்னர்னு. அப்படியே லாஸ்ட் மினிட்ல அவங்களையும் போய் ஒரு டச் விட்டு பேஸ்ட்ரி கார்னரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் போகும்போது முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock அப்படி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 11 o'clock 12 o'clock கடை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒரு 2 hours எல்லாமே காலி ஆகிடும் அப்படின்னாங்க. ஸோ நான் போயிட்டு எனக்கு என்ன கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ் இருந்தது, ஸோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் கேக் வெரைட்டிஸ் அது எல்லாமே எப்படி எப்படி பண்ணுறோம், எல்லாமே ஹோம்மேடாக ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வந்து பேக் பண்ணி பண்ணுறோம். டெய்லி ப்ரெட்ஸ் தான் எல்லாமே, அதிகமாக ஈஸ்டெல்லாம் சேர்க்காமல் எங்களுக்கு வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு தேவையான சில ப்ரெட்ஸு பன்னு இதெல்லாமே பேக் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அங்கேருந்து அப்படியே வந்தாச்சு. சாப்பிட்டு பார்த்தா உண்மையாகவே நல்ல ஒரு டீசெண்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். பேஸ்ட்ரி கார்னர் இஸ் குட். ஸோ அவ்வளோதான், பேஸ்ட்ரி கார்னரில் எங்களோட பர்ச்சேஸை முடிச்சுட்டு பேஸ்ட்ரி கார்னருக்கு ஒரு பெரிய பாயும் போட்டுட்டு அங்கேருந்து அடுத்து என்ன கொடைக்கானலில் வந்தவுடனே நம்ம முக்கியமாக அடுத்து வாங்குவது சாக்லேட்ஸ் வாங்குவோம். ஸோ அதனால் ஒரு பெஸ்ட்டான ஒரு கடையை சூஸ் பண்ணி எனக்கு வந்து இந்த அம்மன் நேச்சுரல்ஸ் வந்து நல்லா இருந்தது. நான் ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் டைம் கூட இங்கே வாங்கியிருந்தேன், நல்லா இருந்தது அவங்கள்கிட்ட குவாலிட்டியாக சாக்லேட்ஸு. ஸோ அங்கே போய்ட்டு எங்களுக்கு தேவையான சில சாக்லேட்ஸையும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இந்த யூக்கலிப்டஸ் அப்புறம் இந்த பாடி பெயின் ஆயில் இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இதெல்லாமே நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான், யூஸ் பண்ணிட்டு செகண்ட் டைம் தான் நான் போய் வாங்குறேன். ஸோ பெஸ்ட்டான ஷாப் தான், நீங்கள் போகிறீங்களா இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட பர்ச்சேஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம இங்கே கொடைக்கானலே சுற்றிட்டு இருந்தால் வீட்டுக்கு போக லேட் ஆகிட்டு கடகடன்ட்டு காரில் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நம்ம கொஞ்சம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ கொடைக்கானல் வந்துட்டு மலையில் விளையிற பழங்களை வாங்காமல் போனால் எப்படின்ட்டு ஒரு சில மலையில் விளையக்கூடிய சில பழங்கள் அதை கொஞ்சம் சூஸ் பண்ணி அப்படியே அதையும் வாங்கிட்டு அப்படியே காரில் போட்டுட்டு அவ்வளோதான் சென்னையை நோக்கி நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் 4 o'clock 4:30க்கு ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்க ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் வீடு வந்து சேரும்போது பார்த்திங்கன்னா 2 o'clock நாங்கள் சென்னை ரீச் ஆகிட்டோம். ஸோ கரெக்டாக வந்தாச்சு. அவ்வளோதான், இதுதான் எங்களோட கொடைக்கானல் சீரீஸ். இந்த எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட்ஸ் எல்லாமே பாருங்கள். நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய டிப்ஸுமே நான் இதில் கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லான ஒரு கொடைக்கானல் சீரீஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் என்ஜாய் யோர் வீக்கெண்ட்ஸ். பாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.